ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனோவோட டிரைவர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது ஃபேஸ் லிஃப்ட்டில் விட்டுருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் அந்த லோகோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் தான். அதே மாதிரி சப் 4 மீட்டர் ஒரு பட்ஜெட்டான வண்டி. இது வந்து அலாய்வீல் கிடையாது, ஸ்டைல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நவம்பரில் இப்போ எல்லாத்தையும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருக்குன்னு தெரியும். எல்லா வண்டி மேலே ஒரு 80,000 90,000 1 லட்சம் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலிக்கான வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து எடுக்கலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ வந்து 3rd row வரைக்கும் உங்களுக்கு ஏசி ஆப்ஷனு. ஸோ ஒரு ரிக்ளைனிங், அதாவது 4-way ரிக்ளைனிங் ஆப்ஷன் இருக்குது மிடில் ரோவில். இது உங்களுக்கு லாங் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பட்ஜெட் இப்போ உங்களுக்கு சொன்னீங்களா நவம்பரில் வந்து என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா இயர் எண்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நிறையா வண்டிங்க ஸ்டாக் இருக்கும். அதை வந்து நம்ம கம்மி ப்ரைஸில் எடுக்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு 80,000 வரைக்கும் டேக்ஸ் மூலிமா கம்மியாக இருக்குது அப்படின்னா இயர் எண்டில் வந்து நம்ம இன்னும் வந்து ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம அந்த வண்டி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வண்டி பார்த்திங்கன்னா 3rd row கொடுக்குறதுனால போட் ஸ்பேஸ் சுத்தமாக கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 80 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு பேஸ் மாடலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம ஒரு ரஃப் யூஸு அதிகமாக ஃபீச்சர்ஸ் வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை மொத்தம் 4 வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd row வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான தான். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லெக் ஸ்பேஸ் இல்லைனாலையும் நம்ம சென்டர் row அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய ஆளுங்களே உட்கார்ற அளவுக்கான சீட் கெப்பாசிட்டி இருக்குது. அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா டர்போ ஏன் கொடுக்கலன்னா அவங்க சொல்ல வர்ற காரணம் வந்துட்டு இந்த என்ஜின் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு நேனோ டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அது டர்போன்னு பார்த்திங்கன்னா இன்னும் இடம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மைலேஜும் அதிகமாகும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் குறையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெனால்டில் இது ஒரு சேஃப்டி வெஹிக்கிளாக இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு இதில் எந்த வேரியண்ட் பிடிக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நம்ம ரெனோ கைகர் அப்டேட் புது ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.